ஹலோ டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன யோகா பயிற்சியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் டாக்டர் எங்களுக்கு யோகா பயிற்சி, அதாவது பேசிக்கான பிராணாமயம் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இது யாரெல்லாம் பண்ணலாங்கிறதும் சொல்லிக் கொடுத்தாங்க. இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறதும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாருமே செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதை பிராணாமயம் ஒரு 10 மினிட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படிக்கும்போது அவங்களோட மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும். படிக்கிறதெல்லாம் மைண்டில் நிற்கும். மாசமாக இருக்கிற பிள்ளைங்களும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற கண்டிப்பாக எல்லா லேடிஸும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். நம்மளோட மைண்டையும் உடம்பையும் ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத நான் ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். எனக்கு 2 யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று பிராணாமயா, 2வது ஆ உ எம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காகவே யோகா பண்ணணும் அப்படின்னாலே ஒரு நல்ல தரையில் பார்த்து உட்காரணும். மேலே சேர் மேலேயோ இல்லை பெட் மேலேயோ எல்லாம் உட்காராமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை எனக்கு முட்டி வலி இருக்குது, கொஞ்சம் இது இருக்குதுன்னு சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டில் தரையில் உட்கார முடியல அப்படின்னாக்கா பெட்டில் கூட நீங்கள் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு காலாக எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நமக்கு நம்ம பாடியில் ரத்தம் ஓட்டம் ஆக்சிஜன் லெவல் நிறையா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் லெவல் நல்லா கிடைக்கும். ஸோ அனீமியா பிரச்சனைலாம் வருது இல்லையா, அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எனக்கு எங்கள் டாக்டர் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு வேளை இந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த ஹெட்டேக் ப்ராப்ளம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மூக்கெல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது, ரெகுலராக இருமிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி மூச்சுக்குழல் பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக செய்யலாம். தலைவலினாக்க இந்த நீர்க்கோத்து தலைவலி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த யோகா செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பாடியும் மைண்டும் கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் டாக்டர் சொல்லி கொடுத்து எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நம்ம யோகா பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தரையில் உட்காரணும். தரையில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்ம இடது கால், சரிங்களா, அதை கீழ்ப்புறமாக வச்சுக்கணும். வலது கால் அதை வளைச்ச மாதிரி மடித்த மாதிரி வச்சுக்கணும். அணைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு உட்காரும்போது நமக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். ஸோ உட்காரும்போது எனக்கு அதாவது கீழே லெஃப்ட் கால் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு கீழே டச் ஆகணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் டச் ஆகலை. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்மளோட லெஃப்ட்டு கை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம குழந்தைய எப்படி தொட்டில் பிடிக்கிற மாதிரி இப்படி வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம அடி வயிற்றுக்கிட்ட கையை ரிலாக்ஸாக உட்காரணும். ரொம்ப இறுக்கி பிடிச்செல்லாம் உட்காரக்கூடாது. ரிலாக்ஸாக தண்டு வடனி ஸ்ட்ரைட்டாக, அதாவது முதுகு தண்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். குமிஞ்சிட்டு கூன் போட்டுட்டெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் நம்மளுக்கு முகத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த சென்டர் 2 விரல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சுண்டு விரல் ஒன்று, கட்டை விரல் ஒன்று. அதுக்கப்புறமா இந்த நடுவில் இருக்கிற இந்த 3 விரலுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. ஃப்ளெக்ஸ் பண்ணுறது வளைக்கிறது எல்லாமே இந்த 2 விரலாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கையெல்லாம் இப்படி போகிறது, வளைஞ்சு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கை வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறோமோ அந்த மூக்குக்கு ஆப்போசிட் அதை அடைச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது எனக்கு கை வலிச்சுது. நான் டாக்டர்கிட்டே சொன்னேன், சார் எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. கை வலிக்க தான் செய்யும், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும்னு சொன்னார். நான் இப்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே எனக்கு அந்த என்ன சொல்கிறது, மூச்சு பயிற்சி பண்ணும்போதே எனக்கு ரைட் சைடு நோஸ் கொஞ்சம் பிளாக்கேஜ் மாதிரி இருக்கும், வளைஞ்ச மாதிரி. ஸோ எனக்கும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே.
ஸோ ஒரு மூக்கு வழியாக நம்ம இன்ஹேல் பண்ணி அடைச்சிட்டு இன்னொரு மூக்கு வழியாக நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். எந்த பக்கம் எக்ஸ்ஹேல் பண்ணமோ அந்த மூக்கு வழியாக நம்ம இன்ஹேல் பண்ணி மறுபடியும் இன்னொரு பக்கம் இருக்கிறதுல எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை செய்கிறப்போ நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இது எப்போவுமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா செய்யக்கூடாது. ஒவ்வொரு டைமும் நம்ம பிஃபோர் லன்ச், அதாவது பிஃபோர் டின்னர், பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு முன்னாடி செஞ்சால் தான் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். இதை செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூக்கு பிரச்சனை, இந்த சைனஸ் ப்ராப்ளம், ஹெட்டேக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வர வர சரியாகும். ஒரே நாளில் உங்களுக்கு சரியாகலைனாலும் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 21 நாள் செய்யும்போது உங்களுக்கு அதனோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஸோ இந்த மூக்கு வளைஞ்சிருக்கிறதுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் செய்கிறப்போ கொஞ்சம் இந்த ரைட் சைடு மூச்சு இழுக்கிறப்போ கம்மியாக தான் இழுக்கிறனே, விடுறப்போ வந்து நிறைய போயிடுது. ஸோ அதுவே எனக்கு லேட் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் பண்ண உங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நானும் அதை ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஏயுஎம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்போவுமே யோகா பண்ணணுன்னாலே ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ இந்த யோகா பண்ணுறதுக்கும் நம்ம அதே சிட்டிங் பொசிஷன் தான். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ்ஸு, நம்ம கை வந்து லெஃப்ட் கையை அடி வயிற்றுக்கிட்ட வச்சுருந்தோம். ஆனால் இதில் வந்து 2 கைகளையும் நம்ம நீட்டின மாதிரி அந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி பிடிச்சி உட்காரும்போது நமக்கு ஆக்சிஜன் லெவல் நல்லா கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், கூணு போடக்கூடாது. அதே மாதிரி கண்ணை மூடி நம்ம இந்த யோகா பயிற்சி செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாயை திறக்கும்போது திறக்கும் போது நல்ல சவுண்டு விடணும். ஓ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த அடி வயிற்றுலையும் நெஞ்சிலையும் தொண்டையிலையும் உங்களுக்கு அந்த சவுண்டு அதிர்வுகள் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு பண்ணும்போது நம்ம வாய் அதிர்ச்சி கொடுக்கும். ஸோ மறுபடியும் இதை நம்ம ஒரு 20 டைம்ஸு செய்யணும். ஸோ என்னால் வந்து 20 டைம்ஸ் செய்ய முடியல. நான் ஒரு 7 முறை தான் செய்கிறேன். சரிங்களா? நீங்கள் இது வந்து இங்கிலீஷில் சொல்கிறீங்க அப்படின்னா ஏயுஎம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் தமிழில் சொல்லும்போது ஆனால் இந்த ஹம்மிங் சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஒரே மாதிரி வரணும். ஸோ நம்ம அந்த ஒரு சொல்லி ஒரு மூச்சு ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 20 டைம்ஸு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடி ரிலாக்ஸிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு யோகாவை உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்குறாங்களாங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்ல. நான் வந்து ஆக்சுவலாக இந்த யூடியூபோ இல்லை அந்த சோஷியல் மீடியாவில் இப்படி பார்க்குறது தான். யாராவது பண்ணாங்க அப்படின்னா, யாராவது சொன்னாங்கன்னா காதில் கேட்டுக்குனே தவிர இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காருன்றதுக்காக வேண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த ஒரு 21 டேஸ் நான் செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட பாடியும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இது போல் மோர் தென் வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.